1956லயே இந்த மார்வாடி கடைகள்லாம் மூட வேண்டும் என்று தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவெல்லாம் போராட்டம் நடத்தின காலம் இருக்குது. மறந்துடாதீங்க. சவுகார்பேட்டைக்காரன் மறந்துடக்கூடாது. அதனால இது என்னன்னா, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாணவர்கள் தான் போராட்டம் நடத்திருக்காங்க கோடம்பாக்கத்துல. அந்த வீடியோ எடுத்துட்டு போய் டெல்லியில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த மார்வாடிக்கு போயிருக்கிறாங்க. இவங்க யாருன்னா ஆர்எஸ்எஸ் காரன்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பார்த்தா தெரியுது. பிஜேபியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஆளுங்க பிஜேபி இவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. மார்வாடிக்காரங்க வியாபாரம் பண்றது பண்ணிட்டு பேசாம போக வேண்டியதானே? எங்க மொழி பிரச்சனைக்காக நாம போராடிட்டு இருக்கும் பொழுது மார்வாடிக்கார சேட்டுகளுக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா பிசினஸ் பண்ணுமா, வேலையை பார்த்தோம்னு இருக்க மாட்டீங்களா? இப்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண்களை வைத்து இதே போல தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக பரப்புரை செஞ்சுட்டு இருந்தா மார்வாடி கடைகளை நிராகரிங்க, புறக்கணிங்கிற போராட்டத்தை அங்க எடுக்க வேண்டி இருக்கும். சிறுபான்மையினராக வந்து இங்க ஜனநாயகத்துல பங்கெடுக்கிற பத்தி யாருக்கும் விமர்சனம் இருக்கு. ஆனா இங்க உன் மாநிலத்து அரசியலை கொண்டு திணிக்கிறதை ஏற்றுக்க முடியாது. இங்க இருக்க மார்வாடிகள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு மார்வாடிகளோட கட்சியை வந்து இங்க வளர்த்தோம்னு நினைச்சாங்கன்னா அது கடுமையான எதிர்ப்பு தெரியும். நீங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ உனக்கு கொண்டு வருவோன்னு ஏதாவது விபரீதமா நீ செஞ்சேன்னா உன் கடையில எல்லாம் நாங்க இனிமேல் பொருள் வாங்க கூட தமிழ்நாடே முடிவெடுக்க வேண்டியது. அதனால ஒரு எம்எல்ஏக்கு ஆசைப்பட்டு, ஒரு கவுன்சிலருக்கு ஆசைப்பட்டு, பிஜேபிக்காரன் சொல்றதை கேட்டு ஆசைப்பட்டேன்னா ஒட்டுமொத்த மார்வாடி கூட்டத்துக்கு சேட்டு கூட்டமோ வணிகத்தை இழக்க வேண்டி வரும். இது எங்க எச்சரிக்கை எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் இதுக்கான போராட்டம் நீண்ட காலமா இருக்குது. கேரளாவுக்குள்ள சேட்டு மார்வாடி போக முடியல, அங்க போக முடியல. இங்க மட்டும் விட்டுருக்கோம்னா இங்க நம்ம யாரையும் தடுக்கிறது இல்லை, யாரும் எதிரியா பாக்குறது இல்லை. அந்த பண்பை புரிந்து கொண்டு நடந்துக்கிட்டா அவர்களுக்கும் அவர் வணிகத்துக்கும் நல்லது. அதுதாங்க இப்ப ஆரம்பிக்க போறோம். கனரா வங்கியோ, ஸ்டேட் பேங்கோ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோ அல்லது இந்தியன் பேங்கோ இந்திய திணிச்சுட்டே இருந்ததுன்னா நாங்க பரப்புரை செய்து இனிமேல் இந்த வங்கியில காசு போடாதுன்னு சொல்லணும். இருக்கிற கணக்குகள் எல்லாம் மூடுங்கன்னு சொல்ல வேண்டிய போராட்டம் நடக்கும். இங்க இருக்கிற பிரைவேட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, பல பிரைவேட் பேங்க் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இதெல்லாம் பேங்க் இருக்குல்ல, அவன் யாரா இந்தியில போடுறானா? அவனுக்கு இருக்க அறிவு இவங்களுக்கே இல்லை. அவங்களுக்கு இருக்க அறிவு இவங்களுக்கே இல்லை. பிரைவேட் பேங்க்ல இந்தியே போடல, அவனுக்கு வியாபாரம் நல்லா பண்றான்ல, அப்ப உனக்கு மட்டும் எதுக்கு இந்தி? இப்ப நான் இதுல ஒண்ணு சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. நாங்க இந்த போராட்டம் நடத்தின உடனே இந்த சவுகார்பேட்டையில இருந்து 2 மார்வாடிங்க எங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி அவங்க போய் வழக்கு கொடுக்கறதுலாம் அவங்க உரிமை, வழக்குக்கு பயப்படுறவங்க கிடையாது நாங்க. ஆனா என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாட்டில் இந்தியை அழித்தால் மார்வாடிகளுக்கு பிரச்சனை, நம்முடைய பண்பாடு அழிந்து விடும், ஆக மார்வாடிகளை ஒன்று கூடுங்கள் இவங்களுக்கு எதிராக வீடியோ போடுறாங்க. இல்ல அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வணிகம் பண்றாங்க, தமிழர்கிட்ட வணிகம் பண்றாங்க. நம்மோடு இங்கே வணிகம் செய்யக்கூடிய மார்வாடிகள் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்க வழக்கு போடுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து போராடுறதுக்கு வான்னு திரட்டுறான். நீ உன் ஊர்ல உன் மொழியை பாதுகாக்க என்னோட செஞ்சுக்கோ. தமிழ்நாட்டுல இங்க தமிழ் மொழிக்கு எதிராக மார்வாடிகள் ஒன்று கூடுன்னு ஆரம்பிச்சோம்னா உன் கடை எதுவும் நடத்த முடியாது சொல்லிட்டான். இங்க எதுவும் பிசினஸ் பண்ண முடியாது. வந்தியா, வியாபாரம் பண்ணியா, எல்லாத்தோட சேர்ந்து இணக்கமா இருந்தியா போ. இங்கே தமிழ் மொழிக்காக, உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் மேல நீ வந்து வழக்கு போடு, அவங்களுக்கு எதிராக ஒன்னாவா போராடவான்னு இங்க குரல் கொடுத்துட்டு இருந்தேன்னா மார்வாடி கம்பெனிகளுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஏன் மீண்டும் சொல்றேன்னா, 1956லயே இந்த மார்வாடி கடைகள்லாம் மூட வேண்டும் என்று தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவெல்லாம் போராட்டம் நடத்தின காலம் இருக்குது. மறந்துடாதீங்க. சவுகார்பேட்டைக்காரன் மறந்துடக்கூடாது. அதனால இது என்னன்னா, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாணவர்கள் தான் போராட்டம் எடுத்திருக்காங்க கோடம்பாக்கத்துல. அந்த வீடியோ எடுத்துட்டு போய் டெல்லியில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த மார்வாடிக்கு போயிருக்கிறாங்க. இவங்க யாருன்னா ஆர்எஸ்எஸ் காரன்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பார்த்தா தெரியுது. பிஜேபியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஆளுங்க பிஜேபி இவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. மார்வாடிக்காரங்க வியாபாரம் பண்றது பண்ணிட்டு பேசாம போக வேண்டியதானே? எங்க மொழி பிரச்சனைக்காக நாம போராடிட்டு இருக்கும் பொழுது மார்வாடிக்கார சேட்டுகளுக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா பிசினஸ் பண்ணுமா, வேலையை பார்த்தோம்னு இருக்க மாட்டீங்களா? இப்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண்களை வைத்து இதே போல தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக பரப்புரை செஞ்சுட்டு இருந்தா மார்வாடி கடைகளை நிராகரிங்க, புறக்கணிங்கிற போராட்டத்தை அங்க எடுக்க வேண்டி இருக்கும். நாங்கன்னா தனி அமைப்பு அல்ல, 100